Hello my dear people, வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா, ஃபவுண்டர் அண்ட் சீஃப் கன்சல்டன்ட் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஸ்கின் கேர் கிளினிக் சென்னை. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கண்டினியூஷன் ஆஃப் ஹோம் ரெமெடிஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். காண்டாக்ட் அஸ் ஆன் திஸ் நம்பர் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இஸ் சாண்டல்வுட். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ட், எனக்குமே பர்சனல் ஃபேவரெட்டுங்க. Again, because of what we have done to our environment and what business is right now, adulterationங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ பவுடர்ட் சந்தனம் வாங்காதீங்க. உங்ககிட்ட அந்த இழைக்கிற மாதிரி சந்தனம் இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளீஸ் யூஸ் இட் ஆன் யோர் ஃபேஸ், நாட் த கமர்ஷியல் சந்தனம் விச் யூ கெட் இன் த ஷாப், சரிங்களா? ஸோ அந்த இழைச்ச சந்தனம் கூட நீங்கள் ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க அந்த ஆக்னி இருக்க ஏரியாஸில் அப்ளை பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் lighten the marks. And நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலி நான் என்ன சொல்வேன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க நார்மல் வாட்டர், க்ளீனான வாட்டர் வச்சு இழைச்சிக்கோங்க. அப்படி இல்லை, ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணணுன்னா அது இன்னொரு வே ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. ரோஸ் வாட்டர் என்ன சொல்கிறது, அமேசிங் ஃபார் யுவர் ஸ்கின். இன்டர்னலியும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்கின்னை காம் டவுன் பண்ணும். ஆனால் அது இந்த கமர்ஷியல் ரோஸ் வாட்டர் கிடையாது. யூ கேன் பாயில் a few rose petals in some water and அந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். பட் டாக்டர் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத சேஃபான ரோஸ் வாட்டர் பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி சந்தனத்தை ரோஸ் வாட்டரில் இழைச்சி நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் யூ. ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் AHA, BHA, ரெட்டினால், கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்க ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஹேர் ஆயிலிங், எஸ், ஐ ஆம் ஆல்சோ இந்தியன். ஸோ எனக்குமே சின்ன வயசில் பாட்டி தலைமுடியில் எண்ணெய் தேய்ச்சி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஐ எம் நாட் அகென்ஸ்ட் இட். ஆனால் உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிளைண்ட்லி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் உங்கள் ஸ்கேல்ப்லேயே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வார்ம் ஆயிலில் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour பிஃபோர் வாஷிங் யோர் ஹேர் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா ஆயில் உங்கள் தலையில் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா பியாண்ட் அ பாயிண்ட் உங்களுக்கு அது இட் அட்ராக்ட்ஸ் டர்ட் அண்ட் பொல்யூஷன். அண்ட் அதனால் உங்களுக்கு ஸ்கேல்ப் பிளாக் ஆகி இன்னும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் வரும், நல்லது உங்களுக்கு வராது. உங்கள் ஃபேஸுக்கு எக் யூஸ் பண்ணணுமா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. பிகாஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஓவர் த கவுண்டர்லேயே கிடைக்கிது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோஸில் இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்க்கு தான் அந்த எக் ஒயிட்டை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை விட பெட்டராக ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அது அவசியம் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் உங்களுடைய ஹேரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ மாஸ்க். அதுவுமே நாட் மோர் தென் 1/2 hour. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஹேரை வாஷ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்மெல் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் டாய்லெட் அதுக்கப்புறம் வில் ஸ்மெல் ரியலி வர்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வே பண்ணி நீங்கள் எக் யூஸ் பண்ணலாம். மில்க், நான் ஆல்ரெடி தயிர் பற்றி பேசுகிறப்ப சொன்னது தான். இதுக்குமே அமேசிங் இன்க்ரீடியன்ட் ஃபார் யோர் ஸ்கின். லாக்டிக் ஆசிட் இருக்குது இதில். லாக்டிக் ஆசிட் இஸ் அ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் AHA. ஸோ இது என்ன பண்ணுன்னா சூப்பர்ஃபிஷியல் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹைட்ரேட்டட் ப்ளம்ப் லுக் கொடுக்கும். ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கவங்க இது யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் கிளாக் யுவர் போர்ஸ் அ லிட்டில். ஸோ மெச்சூர் ஸ்கின் இருக்கவங்க, ரிங்கிள்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் திஸ் மில்க். இந்த மாதிரி அமேசிங்காக நிறைய ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஐ வில் பி கவரிங் them one by one. So do contact us on this number for appointments. Also subscribe to my channel for more information. அது இல்லாமல் ஆல்வேஸ் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட என்ன ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ட்ரீட்மெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் ரெண்டுமே க்ராஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் prevention is better than cure. Subscribe to my channel.